ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ் கேம் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம ரேங்க்டு கேம் விளையாண்டுருக்கோம். எப்படி நம்ம இன்றைக்கி ரேங்க் எடுக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புதுசாக சீசன் 3 கொண்டு வந்திருக்காங்க ரைவல்ஸில். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், வரட்டும். ஓகே, வந்துருச்சு. டைமென்ஷன் எடுத்துருவோம். கிராஸ் ரோட்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம கிராஸ் ரோட்ஸில் விட போகிறோம். கண்டிப்பாக ஸ்னைப்பர் வேணாம். பேன் பண்ண வேண்டியதை பேன் பண்ணுவோம். ஸ்பியர்லாம் கொண்டு வந்துருக்காங்க புதுசாக. அந்த அப்டேட் நிறையா கொண்டு வந்துருக்காங்க ப்ரோ. கேம் பிளே இன்றைக்கி வித்தியாசமாக இருக்க போதும் நினைக்கிறேன். ஆனால் நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. இந்த அப்டேட்டு நான் பெருசாக பார்க்கல. சரி, நான் கிராஸ் போடுக்கிறேன். ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கும். வேறு ஸ்ப்ரே எடுக்கலாம், ரயாட் ஷீல்டு எடுக்கலாம், அப்புறம் மோல்டாக எடுத்துக்கலாம். நம்ம டீம்மேட்டுக்கிட்ட ஒரு ரேங்க் இருக்குது, பிரான்ஸ் ரேங்க்குன்னு அந்த ரேங்க் இருக்குது. நம்ம இப்போ நோ ரேங்க்கில் இருக்கோம். நம்ம இன்னைக்குள்ளே எப்படியா ரேங்க் எடுக்க பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே ஒரு சில்வர் ரேங்க் எடுப்போம். ஓகே, அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே? ஐயோ, நம்ம டீம்மேட் செத்துறாங்க ப்ரோ. செத்துறோம். சரி, அடுத்த ரவுண்ட் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட். இதில் நம்ம 5 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம வின் ஆகும். இந்த கேம் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் முடியும். அட்லீஸ்ட் நம்ம இந்த 5 ரவுண்ட்ஸ் ஜெயிச்சோன்னா நம்மளுக்கு இஎல்ஓன்னு வரும். அது நமக்கு ஃபுல்லாகும். ஏன்ட்டு ரொம்ப லேக் அடிக்குது. கீழே விழுந்துடு. இருங்க கைஸ், மேலே போயிடலாம். Oh my god. இது எப்படி லேக் அடிக்குதுன்னு தெரியல. ரொம்ப லேகாக இருக்கு கைஸ். நம்ம அப்படியே கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டோம். we need revenge. இப்போதைக்கு பயங்கரமாக ஸ்பேம் பண்ணுறாங்க. அவங்க எனர்ஜி பைசா யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பொறுமையாக செயல் பண்ணணும். ஏன்னா அவங்க எனர்ஜி பிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருக்காங்க யூஸ் பண்ணுறேன். ஓகே, மாட்டா போட்டிருக்கோம். ஹெல்த் இல்லை. வேறு வழியில் கவர் பண்ணி தான் ஆகணும். ரவுண்ட் வேறு முடிய போகுது. அதுக்கு நம்ம ஜெயிக்கணும். வரும். ஐ திங்க் கிராஸ்போ வேலைக்கு ஆகுதுன்னு எனக்கு தோணுது. இதில் 2 வாட்டியே ஸ்விட்ச் பண்ண முடியும். அதனால் நான் அசால்ட் ரைஃபிளே எடுத்துக்கிறேன். வித் ஷார்ட்டி, சேம் ரயாட் ஷீல்ட், சாட்சி எடுத்துக்கிறேன். ஐயோ, அதுக்குள்ளே முடிச்சுட்டு விட்டாங்க ப்ரோ. அடி கண்டு சூப்பர். ஒருத்தங்க இன்னும் அந்த ஒரு பொண்ணு தான் இருக்குது. அதை முடிச்சு விட்டா போதும். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் மேலே தான் நினைக்கிறேன். இதில் நம்மளால் ஸ்பெக்டேட் பண்ண முடியும் செத்துறதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டை. ஆனால் ஆப்போனண்ட்டை ஸ்பெக்டேட் பண்ண முடியாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு. கேன் ஐ ஹேவ் ஸ்கின் கேஸ் ஒரு பண்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே செக் பண்ணுங்க. அவங்க கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. போங்க. இங்கே இல்லையா? போங்க. எங்கே தான் இருப்பாங்க? டிஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க காய்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ
வாங்க. அவன் எங்கே இந்த வரான்னு தெரியல. இருக்கு இப்போ சார்ஜர் போட்டுடலாம். வெடிக்க வைங்க. Oh my god, just miss. சரி அடி எஸ் இல்லையா கஷ்டம். ஏதோ மெசேஜ் பண்ணுறாங்க ரோபக்ஸ் ப்ளீஸ்ன்னு. லெட் மீ வின்னா. நோ வே ப்ரோ. இது நம்ம ஜெயிக்க. Oh my god இருங்க கிட்ட போயிட்டு ஷாட்டிங் ஆக போகிறோம். ஐயோ அவன் ஒன்றுச்சு ப்ரோ. எஸ் ஜெயிச்சிட்டோம். வச்சு முடிச்சிருக்காங்க. இந்த கேமில் வந்து நம்ம வந்து கீஸ் சேர்க்கணும். அதுக்கு நம்ம டெய்லி டாஸ்க்கை முடித்தாதான் நம்மளுக்கு வந்து முடியும். இந்த கீஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கன்ஸ் வாங்க போகிறோம். அந்த கன்னை வச்சா நம்ம மேட்சஸை ஜெயிக்க போகிறோம். இதான் ஸ்டோரி. ஓகே முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா போக நம்ம மேட்ச் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது லாஸ்ட் ரவுண்ட் 5th ரவுண்ட் இதில் ஜெயிக்கணும். அங்கே நான் பார்க்குறேன். ஓகே ஸ்பாட்டட். நம்ம இங்கே அடிப்போம். ஓகே எங்கே கீழேயா? கீழே போங்க. ஓகே ரொம்ப லாகாக இருக்குது. ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஜெயிச்சிட்டோம். அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க்டு கேமை ஜெயிச்சிட்டோம். இது நம்ம 8 வாட்டி நம்ம ரேங்க்டு கேம் விளையாடணும். இங்கே வர சீசன் 3 கதை வந்திருக்கு. கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது பேக்கில் யூஸு. ஓகே ஏதோ ரேப் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு ஸ்கின் வந்து எதில் ஸ்ப்ரேக்கு வந்து நம்மளுக்கு ரேப் கிடச்சிருக்கு. லவ்லி லெப்பர்ட். நான் சோலார் வச்சுருக்கேன். சோலார் தான் நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.